ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 11/3/2026 தனலட்சுமி TL 43க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு டெய்லி ஒரு நம்பர் சீபோர்டுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 794, ஃபுல் போர்டில் வந்து நம்மளுக்கு 274, 794. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி போர்டில் 865, ஃபுல் போர்டில் 500, 865 சொல்லிட்டு வந்துருந்துச்சு. இப்படி இது எல்லாமே நம்முடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு அந்த ட்ராவுக்கு கெஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 5D 4Dயோட நம்ம 99 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 235 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 314. ஸோ நம்மளுக்கு 5D 4D தேவை. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த 314 கீழே கொண்டு வந்துடலாம். 314 இதில் வந்து நம்மளுக்கு 5D 4Dங்கிறதுனால ப்ளஸ் 99. ஏன்னா 5D 4Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 தான். இப்போ இதை கூட்டிடலாம். இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 சொல்லலாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கூட்டி போட்டலாம். அதாவது 9ஓட 4 கூட்டும்போது இங்கே 3, இங்கே 9ஓட 1 கூட்டும்போது இங்கே 0. அப்போ 0 அல்லது 3 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 0வா அல்லது 3, 0 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 510 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 5D 4Dயோட 99 கூட்டுறோம். இது நம்ம போன ட்ரா பார்த்து அதே மெத்தட் தான் நண்பா. இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. என்ன ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மிச்சம் இருக்கிற 2 போர்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ 510க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 261. இந்த 261 கீழே கொண்டு வந்துடலாம். 261 இதோட ப்ளஸ் நம்மளுடைய எக்ஸ் 99. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினோம்னா 0, இங்கே 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 50 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 510க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு வந்து 50 நண்பா. சீபோர்ட் அல்லது ஆல், 5 அல்லது 0வா, 5 அல்லது 0 நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டாக கிடச்சிருக்கு. இப்போ இந்த 510க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 210. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவலையுமே நம்மளுக்கு சி போர்டுக்கு நண்பா. 2 ட்ராவலையுமே நம்மளுக்கு 0 தான் நின்றுருக்கு. இப்போ 210க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். 210 ஃபுல் போர்டில் 809. அதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 809 ஏன்னா நம்மளுக்கு தேவை 5D 4D தான். இதோட ப்ளஸ் 99. 99ங்கிறது நம்மளுடைய எக்ஸ் நண்பா. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 9 கூட்டினோம்னா 8, இங்கே 0ஓட 9 கூட்டினா 9. அப்போ 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 210க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல் போர்ட். 9 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 210க்கு அப்புறம் 9 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட்டு 865 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8, ஆனால் சி போர்டு கிடையாது. ஆல் போர்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஸோ போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகலை, டச்சு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 865க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 500. இதில் நம்மளுக்கு தேவை 500 மட்டும்தான். இதோட ப்ளஸ் நம்மளோட எக்ஸ் வந்து 99. அப்போது நம்ம வந்து இதை கூட்டிடலாம். ஆட் பண்ண எதுவும் தேவை கிடையாது. இது ஸ்ட்ரைட்டாகவே கூட்டிடலாம். 9ஓட 0 கூட்டினோம்னா நம்மளுக்கு 9 தான் வரும். இங்கேயும் நம்மளுக்கு 9 தான் வரும். இப்படி நம்மளுக்கு போன ட்ரா போட்ட அதே மெத்தட் தான் நண்பா. 9 நம்மளுக்கு கிடச்சிருக்கு, 99 கிடச்சிருக்கு. இது அல்லது அது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போன ட்ரா நம்ம என்ன பண்ணியிருந்தோம், 9ஓட 4 கொடுத்துருந்தோம். அதனால் நம்மளுக்கு இந்த 865க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்ச சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா அல்லது ஆல் போர்ட் 9 அல்லது 4ன்னு கால்குலேட் பண்ணியிருந்தோம்.
ஆனால் நம்மளுக்கு இந்த 865க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட்டு 794 நண்பா. நம்ம பவர் நம்பராக எடுத்த 4 ஹிட் ஆயிருந்துச்சு, அதோட கிடச்சிருந்த 9 அப்படியே ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ 794 ரிசல்ட்டு. ஸோ நம்மளுக்கு 2 போர்டு கிடச்சிருந்துச்சி. ஸோ சி போர்டு நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுடைய கெஸ்ஸிங் படி பிசி கிடச்சிருந்துச்சி. ஸோ சில ட்விஸ்டட் நம்பர்ஸ் கிடைக்கும் நண்பா. அந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம கரெக்டாக கவனிச்சாலே நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலேயே நம்மளுக்கு அதிகப்படியாக ட்ராக்கள் இருக்குது. நம்மளுடைய சி போர்டு தான் அதிகமாக இருக்குது. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 794 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட்டு. போன வாரம் நம்மளுக்கு பிசி போர்டு கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ராவுக்கு இதில் தான் நம்பர் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டுகள் இருக்குது. அதோட நம்மளுக்கு அதிகப்படியாக நம்மளுக்கு வந்து டச்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இல்லை எனக்கு இது ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். 794 ஃபுல் போர்டில் வந்து 274. நம்மளுக்கு தேவை 274. ஏன்னா நம்மளோட எக்ஸ் படி நம்ம வந்து 5D4D தான் எடுக்கிறோம். அதனால் 274 இதோட ப்ளஸ் எக்ஸ் வந்து 99. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 9 கூட்டினோம்னா 3. சாரி 4ஓட 9 கூட்டினா 3, 7ஓட 9 கூட்டினா நம்மளுக்கு 6. அப்போ 6 அல்லது 3 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். ஸோ இதை நான் ஃபார்மெட் படி தான் எடுத்திருக்கேன். இந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டு முந்தான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே புதன் டு புதன். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு புதன்கிழமை. அதனால தான் நான் போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட் வச்சு இந்த புதனுக்கு எடுத்திருக்கோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி பேர் வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 6 அல்லது 3 தான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த 6 அல்லது 3 நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டு கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய நம்மளுடைய பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 76 96 அதோட 46 73 93 43 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெய்ட்ஸாக கிடச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏபிக்கான சான்சஸ் இருக்குது, ஏசிக்கான சான்சஸ் இருக்குன்னா அது உங்களுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்து நண்பா. நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் சி போர்டில் 6 அல்லது 3 கிடச்சிருக்கு. 6 அல்லது 3 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிசி ஃபார்மெட் வந்து 76 96 46 73 93 43 எடுத்திருக்கேன். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஒரு வேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சி போர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. கொஞ்சம் நான் விரும்பி பேசுகிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால தான் நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரும் தவறுதலாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி புதன்கிழமை 11/3/2026 தனலட்சுமி டிஎல் 43க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.